அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ. இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. அதுவும் 5 முறை எம்எல்ஏவா இருக்கிறாரு. 2வது முறையா மினிஸ்டரா இருக்காரு. யாரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்போ அந்த பட்டியலில் இவர் இருந்தாருங்க. இவர் கெட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க. அப்போ இதான் வேடிக்கை. அப்படிப்பட்டவர் ஏதோ தீவிரவாதியை போல அடைச்சு வச்சு விசாரிக்க என்ன அவசியம் இருக்கு? ஆனால் திடீர்னு அமைச்சர் பதவியிலிருந்து எடுத்தாங்க. ஏன் எடுத்தாங்கன்னா அடிச்ச கொள்ளைய முறையா போயஸ் தோட்டத்தில் கொண்டு போய் செலுத்தல, அதனால அந்த பதவியை இப்ப தூக்கி இருக்காங்க. சரி, அப்போ அடிச்ச கொள்ளையில பங்கு தரலன்னு மினிஸ்டர் பதவியிலேருந்து எடுத்தாங்க. இப்போ நீங்க முதல்வர் வேலைன்னா என்னன்னே தெரியாம வந்து சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுறீங்களே, அப்போ இப்போ அடிக்கிற கொள்ளை அறிவாலயம் கரெக்டாக வந்து சேருது, அதானே சொல்ல வரீங்க? உங்களெல்லாம் ஒன்றுமே சொல்லக்கூடாதுங்க. உங்கள்கிட்ட காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டோம் பாருங்க, நாங்கள் தான் எங்களை தான் சொல்லணும். ஏன்னா எத்தனை நாளைக்கு தான் இந்த திராவிட நாடகத்தை பார்க்கணும்னு தெரியல. தலையெழுத்து.